வாங்க சொல்லுங்க சார். காட்சி 1, இடம் டீ கடை. பங்கேற்போர் தெளிவு தோமஸாக ரினேஷ், டீ கடை உரிமையாளர். வழிப்போக்கராக கிறிஸ்டிபியூலா. சோப்பா என்ன காலையிலேருந்து காலையில் வடை சாப்பிட்ற பழக்கத்தில் விட்டுட்டாங்களா? பால் வேற காயுது, இந்த வடை வேற ஆறுது, போண்டாலாம் ஆறுது, இந்த வேற நடுவில் வந்து முடிச்சுட்டு சி. வாங்க 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 வாங்க. வாங்க 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 வாங்க. ஆஹா அண்ணே, நீங்கள் உண்மையிலே ரொம்ப நல்லவர் அண்ணே. கடைக்கு வரவங்களை எவ்வளோ அன்பாக ஆதரவாக வாங்க வாங்கன்னு கூப்பிட்றீங்க. நீங்கள் பெரிய பிஸ்னஸ் மேக்னெட் தானே. அன்பாச்சு ஆட்டுக்குட்டியாச்சு. கடைக்கு வாங்க, வடை சாப்பிட்றோன்னா வாங்க, இல்லாட்டி போங்க. ஓ, அந்த வாங்க வாங்க வா. நான் கூட என்னை ரொம்ப பாசமாக வாங்க வாங்கன்னு கூப்பிட்றீங்கன்னு நினச்சிட்டேன். சரி, நீங்கள் எந்த ஊரில் இருக்கிற மாதிரி தெரியலையே. நீங்கள் எந்த ஊர்? உங்களுக்கு அறிவு ரொம்ப கூர்மையாக இருக்குண்ணே. நான் வெளியூர் தான். ஆமாம், அது கூர்மையாக இருக்கிறனால தான் எல்லோரும் வந்து குத்து வாங்கிட்டு போகிறாங்க. அண்ணா இங்கே தங்கத்தில் வீடு கிடைக்குமா? தங்க வீடா? இந்த ஊரில் அப்படி இந்த ஒரு வீடு இல்லையே. இந்த ஊரில் அப்படி ஒரு வீடு எதுவுமே இல்லையே. இங்கே வந்து ஓட்டு வீடு, மாடி வீடு இருக்குது. ஏன் பங்களா வீடை கூட நான் பார்த்துருக்கேன். ஆனால் நீ சொல்கிற மாதிரி தங்கத்தில் வீடு கட்டுறதுக்கு இந்த அளவுக்கு யாருமே இல்லை. அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கற நீயே தங்கத்தில் வீடு வாங்கி தங்குறதுக்கு? இல்லைண்ணே, நான் தங்குறதுக்கு வீடு இருக்கான்னு கேட்டேன். அப்படி தெளிவாக சொல்லு. இங்கே வீடு இருக்கானே. நீ என்ன படிச்சிருக்கீங்க? ஏண்ணே, படிச்சுனா தான் வீடு கிடைக்குமா? ஆமாம், மாதம் 1ஆம் தேதி வந்தால் கரெக்டாக வட்டி கொடுக்கணும்ல, வாடகை கொடுக்கணும்ல. எனக்கு கணக்கெல்லாம் அத்துப்பிடிண்ணே. சரி, அப்போ நான் உனக்கு சொல்கிறேன், அதை நீ செஞ்சுட்டேன்னா உனக்கு வீடு கொடுத்துட்றேன். சரிண்ணே. 100 ரூபாய்க்கு பஞ்சு வாங்கி அதை 150 ரூபாய்க்கு விற்றா லாபமா நஷ்டமா? பெருசா அதை கம்பரில் பெருசா யோரில் நான் தானே சிரிச்சேன். நீ தான் சிரிச்சியா? ஏமா இப்போ பொருளைய பீதியை கிளப்புற? இவ்வளோ ஈஸியான கேள்வியை கேட்குறீங்க. சரி, பதில் சொல்லு. 100 ரூபாய்க்கு பஞ்சு வாங்கி அதை 150 ரூபா விற்றா 50 ரூபா லாபம்ண்ணே. தவறான பதில். என்ன, கரெக்டாக தானே சொன்னேன். என்னம்மா கரெக்டாக சொல்கிறேன்? என்னம்மா 100 ரூபாய்க்கு நான் பஞ்சு வாங்கியிருக்கேன், அதை 100 ட்ரெஸ் ஆக்கி 50 ரூபாய்க்கு விற்றா எப்படி லாபமாகும்? இப்படி ஏடா கூடமாக கேட்டால் நான் எப்படின்னே சொல்லுவேன். சரி, நான் போய் வீடு தேடி பார்க்குறேன். சரி, வந்ததுக்கு வடையாச்சும் வாங்கி சாப்பிட்டு போ. சரிண்ணே. உங்களோட இந்த போண்டா என்ன விலை? இந்த போண்டா 6 ரூபா. என்னென்ன ஆறி போய் இருக்கு, இதை போய் 6 ரூபான்னு சொல்கிறீங்க? ஆறி போனா தான் 6 ரூபா, சூடாக இருந்தால் 10 ரூபா. கொஞ்சம் சொல்லி கொடுங்கண்ணே. சொல்லி கொடுக்குற? சொல்லிலாம் கொடுக்க மாட்டேன். இங்கே வடை வாங்க, சாப்பிடுங்க, போங்க. வடை எப்படி போடல? அந்த நான் பலகார பள்ளிக்கூடமாக வச்சுருக்கேன். அடா அது இல்லைண்ணே, விலையை குறைச்சி சொல்லி கொடுங்கண்ணே. விலையை குறைச்சி சொல்லிக்கிட்டே வாங்கிக்குவீங்களா? இந்த ஊர் பக்கமே இன்னும் வர மாட்டேன்ப்பா. நம்ம குறைச்சி வடையை விற்றாலும் எவனும் வாங்க மாட்டிக்காங்க. என்ன பண்ண? நம்மளாச்சும் இந்த வடையை சாப்பிடுவோம். ஆகா, நம்ம வடை ஆறி போனாலும் டேஸ்ட் அபாரமாக இருக்குது. என்ன வடை சாப்பிட்ட உடனே ஏதோ வயிறு வலிக்கிற மாதிரி இருக்குது. ஐயோ, அப்போ டாக்டர்கிட்ட போய் தான் ஆகணுமா? காட்சி 2, இடம் மருத்துவமனை. பங்கேற்போர் மருத்துவராக ஜோகனா. நான் என்ன பண்ணணும்? சொல்லுங்க, நான் உங்களை என்ன பண்ணணும்? இல்லை, நான் உங்களை என்ன செய்யணும்? இல்லை, உங்கள் உடம்புக்கு என்ன செய்யுது? என்ன கிளம்பிட்டீங்க? உட்காருங்க. உங்கள் உடம்புக்கு என்ன செய்யுதுன்னு சொல்லுங்கள். கிளம்பலாம் இல்லை, நீங்கள் வெளியே போர்டு வச்சுருக்கீங்கல்ல, அது வந்து மனநல மருத்துவரா இல்லை பொதுநல மருத்துவரான்னு பார்க்க போனேன். இல்லை, நான் பைத்திய டாக்டர் இல்லை. நான் பைத்தியக்கார டாக்டர் இல்லை. பைத்தியத்துக்கெல்லாம் வைத்தியம் பார்க்குற பைத்திய டாக்டர் இல்லை. கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க. நான் நல்ல டாக்டர் தான். எனக்கு இப்போ ரொம்ப வயிறு வலிக்கு, எனக்கு ஏதாவது இது கொடுங்க, மருந்து கொடுங்க. வயிறுக்குள்ளே ஏதோ ஒரு
பெருச்சாளி ஓடுற மாதிரி இருக்குது, காதுக்குள்ளே ஏதோ ஒரு இந்த கருவண்டு கீச்சுன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் இந்த கையெல்லாம் இந்த கிட்டார் வாசிக்கும் போது குயிங் 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 அப்படிலாம் அரிக்குது. ஏதாவது மருந்து கொடுங்க டாக்டர். ஏன் கண்டதை வாங்கி சாப்பிட்றீங்க? கண்டதான் நல்ல டாக்டர், நான் செஞ்சது தான். ஓ அப்படியா? அப்போ இந்தாங்க என்னது இந்த டாக்டர் இது? 200 ரூபா வச்சுக்கோங்க. இதை வச்சு உங்கள் போண்டாவை ஊரில் இருக்க எல்லாத்துக்கும் கொடுத்துருங்க. நான் கொஞ்சம் பொழைச்சிக்கிறேன். அப்போ ஏன் கதி? நான் உங்களுக்கு ஃப்ரீயாக வைத்தியம் பார்க்குறேன். சரி டாக்டர். இந்தாங்க, இந்த மருந்து சாப்பிட்டா எல்லாம் சரியாக போயிடும். இதை சாப்பிடணுமா? இதை எப்படி சாப்பிட? சரி சொல்கிறா சாப்பிடுவோம். அட என்ன பண்ணுறீங்க? இது பேப்பருங்க. நீங்கள் தானே டாக்டர் சொன்னீங்க இதை சாப்பிடணும்னு. இதில் எழுதியிருக்க மருந்து வாங்கி சாப்பிடுங்க. ஏன் டாக்டர் தெளிவாக சொல்லுங்க டாக்டர். என்னெல்லாம் சாப்பிடலாம்? புளி சேர்க்காதீங்க, முட்டை கோழி ஆகும், மீன் கருவாடு ஆகவே ஆகாது. நீங்கள் பைத்திய டாக்டர் தான், நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். என்ன சொல்கிறீங்க? நான் ஜூவா வச்சுருக்கேன், புளியை சேர்க்கறதுக்கும் சிங்கத்தை சேர்க்கறதுக்கும். புளி சேர்க்காதீங்கிறீங்க. அப்புறம் முட்டை கோழி ஆகும், சரி. ஆனால் மீன் கருவாடு ஆகாதுன்னு சொல்கிறீங்க. மீன் கருவாடு ஆகும்ல? நீங்கள் பைத்திய டாக்டர் தான். நர்ஸ் உடனே குளுக்கோஸ் ஆக்சிஜன் எல்லாத்தையும் எடுத்துவாங்க. இவருக்கு வைத்தியம் பார்க்கறதுக்குள்ள நான் பைத்தியம் ஆயிரும் போல இருக்கு. சரி நீங்கள் கிளம்புங்க, உங்கள் போண்டாவெல்லாம் வித்துட்டு வாங்க. கிளம்புங்க. ஒருத்தர் கூட இந்த ஊரில் வந்து ஒரு தெளிவாக சொல்கிற மாதிரி இல்லை. என்ன பண்ண? காட்சி 3. தோமாசு வீட்டுக்கு போகும் வழியில் ஞானசெல்வியை சந்தித்தல். என்ன ஆஸ்பத்திரி பார்க்கலாம் வந்த மாதிரி தெரியுது? ஆமாம். என்ன பார்க்க வந்தீங்கன்னா என்ன செய்யுது உடம்புக்கு? உடம்புக்கு ஒன்றும் செய்யலை உடம்புக்கு ஒன்றும் செய்யலையே. பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லைல்ல? பயப்படுற மாதிரி இல்லை, டாக்டர்லாம் நல்லா சூப்பராக தான் இருந்தாங்க. பயப்படுற மாதிரிலாம் இல்லை. நான் எதுக்கு பயப்படணும் டாக்டரை பற்றி? என்னமா நீ? உங்கள் உடம்புக்கு என்ன செய்யுது பயப்படுற மாதிரி இதுலையான்னு கேட்டேன். அப்படி கொஞ்சம் தெளிவாக சொல்லுமா? டாக்டர் தான் அட்மிட் ஆகிட்டாங்க எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து. நான் எனக்கு ஒரு சின்ன உதவி செய்கிறீங்களா? சின்ன உதவியா? சொல்லுங்கள். நான் வந்து அடுப்பில் பாயாசம் வச்சுருக்கேன். சரி. நான் ஏலம் வச்சுருக்காங்க, ஏலத்தை தட்டி வச்சுருக்கேன், அதை எடுத்து ஏலம் வச்சுருக்கேன். நீங்கள் அதை எடுத்து போட்டுருங்க பாயாசம். அந்த கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சரிம்மா, இடம் தானே போட்டுருவோம். நல்லா பொங்கி வருது. சரி, ஏலத்தை போட்டு கீழே இறக்கி வச்சுருவோம். பாயாசம் 1 தரம், பாயாசம் 2 தரம், பாயாசம் 3 தரம். என்னாச்சு ஏலம் போட்டுட்ருக்கீங்க? பாயாசம் 1 2 3. நீ தானம்மா சொன்னேன் பாயாசத்தை ஏலம் போட்டு கீழே வைக்கணும்னு. நான் தட்டி வச்சிருந்த ஏலக்காய் எடுத்து போட சொன்னேன். ஏமா நீ தெளிவாக சொல்ல மாட்டியாம்மா? காட்சி 4. தோமாசு மெர்சியை சந்தித்தல். என்னண்ணா எப்படி இருக்கீங்க? நான் நல்லா தான் இருக்கேன். உங்க கடைலாம் எப்படி ஓடுது? கடை ஓடுதா? ஐயோ பிடிங்க. என்னம்மா சொல்ற? நான் காலைல அங்கே கடை நல்லா தானே இருந்தது. ஐயோ இருங்கண்ணே, கடை எப்படி வியாபாரம் போகுதுன்னு கேட்டேன். அதை தெளிவாக சொல்ல மாட்டியாம்மா? கொஞ்ச நேரத்தில் படபடன்னு வந்துருச்சுமா எனக்கு. நீ எங்கே போயிட்டு வர? நான் யோகா கிளாஸ் போயிட்டு வரேண்ணே. யோகா கிளாஸா? அதில் என்ன சொல்லி கொடுப்பாங்க? மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடணும். மூச்சை வீட்டுக்குள்ளே வந்து எடுத்து வெளியே விடணுமா? அப்படி இல்லைண்ணே, இப்படி செய்யணும். அதை தெளிவாக சொல்லேம்மா. இதுக்கு ஒரு கிளாஸ் வேறையா? நானும் தான் விடுவேன். இப்போ தெளிவாக சொல்கிறேண்ணே. எங்கள் அம்மா இலை போட்டு வச்சுருக்காங்க, நான் போய் சாப்பிட்டு வரேன். இலையை சாப்பிட போகிறீங்களா? வேண்டாம், என் கடையில் வடலாம் இருக்குது, வேணாம் சாப்பிடுங்க. இலைகளுக்கு சாப்பிட்றீங்க? அச்சோ அண்ணன், எங்கள் அம்மா இலையில சாப்பாடு போட்டு வச்சுருக்காங்க, அதை போய் சாப்பிட்றேன்னு சொல்கிறேன். ஐயோ ஏசப்பா, இவர் தெரிஞ்சுதான் பேசுகிறாரா இல்லை தெரியாமல் குழப்புறாரானே தெரியல. இந்த ஊரில் யாருமே தெளிவாக இல்லை. என்ன பண்ண நம்ம? ஆப்பு அண்ணன். என்ன சொன்னீங்க? ஒன்றும் இல்லைண்ணே, ஆமான்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஆப்புன்னு சொல்லிட்டேன். சொல்லுவீங்க. காட்சி 5. இடம் வங்கி அலுவலக கட்டிடம். தோமாசு வங்கிக்கு சென்று வங்கி மேலாளரை சந்தித்தல். வங்கி மேலாளராக ஜெனிஸ். என்னது? நகையின் பேரில் 1 பவுனுக்கு
10,000 வழங்கப்படுமா? ஈவன் இந்தியன் பேங்க். சரி, போய் நம்ம ஒரு 10 பவுனுக்கு வாங்கிட்டு சார் வாங்க வாங்க உட்காருங்க. வாங்க சார். சேவிங்ஸ் ஏதாவது பண்ணணுமா? ஓ, பேங்க்கில் இப்போலாம் சேவிங்லாம் கொண்டு வந்துட்டீங்களா? சேவிங் தான் பண்ணியிருக்கேன். எங்கே பாருங்கள், சேவிங் பண்ணி தான் இருக்கேங்க சார். காலையிலே வா சார். சேவிங்ஸ் இல்லை, சேவிங்ஸ்னா சேமிப்பு. அப்படி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் சார். சரி சார், எத்தனை பவுன் வச்சுருக்கீங்க? எத்தனை பவுனா? ஒரு 5 பவுன் கிட்ட இருக்கும் சார். 5 பவுன் இருக்குமா? சரி கொடுங்க. 5 பவுன் தங்க நெக்லஸ் இந்தாங்க சார். என்னது இது? 5 பவுன் தங்க நெக்லஸா? என்னது சார் இது? நீங்கள் தான் சார் வெளியே போட்டுக்கீங்க. அந்த கோல்டோட நேமுக்கு வந்து கொடுப்பீங்கன்னு சொல்லியிருக்கீங்க, அதான் பேர் எழுதி வச்சுருக்கேன் சார். அது அப்படி இல்லை. நீங்கள் 5 பவுன் தங்க நெக்லஸ் கொடுத்தீங்கன்னா அதோட எடையை பார்த்து நான் அதுக்கு உங்களுக்கு காசு தருவேன். இவ்வளோ தெளிவாக தான் நீங்கள் போர்டில் எழுதலையே சார். சார் அதெல்லாம் கொடுக்க முடியாது சார், கிளம்புங்க சார். சார் என்ன சார் விளையாடுறீங்க? வெளியே என்ன எழுதி போட்டிருக்கீங்க? நகையின் பேரில் தானே போட்டிருக்கீங்க, அதான் பேர் எழுதி கொடுத்துட்டேன். காசு கொடுங்க ஃபஸ்ட்டு 50,000. சார் இந்தாங்க சார் உங்கள் நகை. நீங்கள் போயிட்டாங்க சார். நகைலாம் வேணாம் சார், எனக்கு 50,000 காசு கொடுங்க, அப்போ தான் போவேன் நான். இப்போ என்ன செய்ய? சரி இந்தாங்க, இதை பிடிச்சிக்கோங்க. இதில் ஒரு சைன் மட்டும் போட்டுத்தாங்க சார். சரி சார். எப்பா 50,000 கிடைக்க போகுது. இந்தாங்க சார். தேங்க்யூ சார். உங்கள் கையெழுத்து ரொம்ப அழகாக இருக்குது சார். நன்றி சார். இந்தாங்க சார் 50,000. என்ன சார் இது எல்லாம் பேப்பராக இருக்குது? நல்லா பாருங்கள், அதில் 50,000 போட்டிருக்கும் பாருங்கள். சார் ஏமாத்தாதீங்க சார். சார் நீங்கள் கொடுத்த தங்க நெக்லஸுக்கு நான் உங்களுக்கு பணம் தந்துட்டேன். 6 மாதத்துக்குள்ளே வட்டியும் காசுலமாக கொடுத்தாகணும். சார் இது வெறும் இதுதான் சார், பேப்பர் தான் சார். சரி, தங்க நெக்லஸ் அது கொடுங்க. அதை இதை பேப்பரு அதெல்லாம் நான் சைன் வாங்கிட்டேன். அதில் இப்போ நீங்கள் மட்டும் 6 மாதத்துல கொடுக்கலன்னா நான் போலீஸ்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன், பார்த்துக்கோங்க. சார் வேணாம் சார். சார் நீங்கள் எழுதி கொடுத்த தங்க நெக்லஸுக்கு நான் உங்கள்கிட்ட காசு தந்துட்டேன். நீங்கள் வட்டியை கட்டி தான் ஆகணும் சார். சார் இப்படி கேட்டிங்கன்னா என்ன சார் பண்ணுவேன் நான்? வேணாம் சார். அந்த வங்கிக்கு டேனியல் வருதல். தம்பி என்னடா இங்கே பண்ணிட்டு இருக்க? சார் வாங்க சார். இது உங்கள் ஃப்ரெண்டா சார்? ஆமாம் தம்பி தான். ரொம்ப தெளிவாக பேசுகிறேன்னு ஒரு பேப்பரை வச்சு 50,000 கடன் வாங்கிட்டாருன்னா பார்த்துக்கோங்களேன். அப்படியே தம்பி என்ன பண்ண? சார் இந்த வெளியே போர்டில் எழுதி போட்டிருந்தேனே, இந்த மாதிரி பேர் அந்த நகையின் பேரில் காசு கொடுப்பேன்னு, அதான் நகை பேர் எழுதிட்டு வந்து கொடுத்தேன். இப்படி நீ 50,000 கொடுன்னு டார்ச்சர் பண்ணுறாருன்னு. அப்படியா? சரி, என்ன பேசிக்கிறோம். சரி சார், விட்டால் உங்கள் ஃப்ரெண்டு அழுதுவார் போல். இந்தாங்க இந்த கையெழுத்து பேப்பர். திக்குமுக்கு ஆடுற உங்கள் ஃப்ரெண்டு தெளிவாகட்டும். நம்ம ஈவினிங் மீட் பண்ணுவோம். பார்க்கலாம். இனி யாருக்கிட்டையும் நம்ம குழப்புற மாதிரி பேசக்கூடாது. இனிமேல் நம்ம நல்ல பையனாக இருக்கணும். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் வடமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். 2 தீமோத்தேயு 1:7.